நிலா வந்து கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி முறைப்படி சோழனையே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் அண்ட் ஹைப் போட்டு தெரிவிங்க. நிலா அவங்க அம்மா அப்பாவோட கோயில்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தேனி வந்து, நிலா, இதுக்கு மேல உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை நாங்க பார்க்கவே மாட்டோம். நீ எங்களை நம்பி வீட்டுக்கு வா. உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அவங்களவே நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறேன் நிலா. ஆனா எங்களுக்காக நீ வீட்டுக்கு மட்டும் வந்தா போதும்னு சொல்ல, நிலா வந்துட்டு, அம்மா, அப்படின்னா எனக்கு சோழனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா சோழனையே நீ கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ உடனடியா உங்க வீட்டுக்கே கிளம்பி வந்துருவேன்னு சொல்ல, தேனி வந்துட்டு, நிலா, இதெல்லாம் சரி வருமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனியோ அப்பையில இருந்து உங்க அப்பாவுக்கு 2 டைம் ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு. 3வது டைம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்க அப்பாவோட உயிருக்கே ஆபத்தாகும். நீ திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டனா உங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனுமே நல்லா இருக்கும்ல நிலா. நீ உங்க அப்பாவை பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க நிலா வந்துட்டு, அம்மா, இப்போ உங்களை யாராவது இங்க வந்து என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னனா? இல்ல, நான் மாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு இருந்தேன்ல. இப்ப ஏமா தேவையில்லாம இப்படி கூட்டிட்டு வந்து என்னை ரொம்ப டென்ஷன் படுத்துறீங்க? என்னால நிஜமாவே வர முடியாதுமா. நான் வேணா ஒரு 6 மாசம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சோழனை பிடிக்கலனா நான் உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துருவான்னு சொல்ல, மனோகர் இது கேட்டதும் நெஞ்ச புடிச்சிட்டு, ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகிறாங்க. இங்க நிலா வந்து அழுதுகிட்டே, அப்பா அப்பா என்ன ஆச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில வந்து நிலா கிட்ட, உங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சுன்னு சொன்னதும் நிலா அது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த சைடு சோழன் வந்து சேரன்ட்ட போயிட்டு, என்னென்ன நிலா இங்க இருந்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க, இன்னும் ஆளவே காணோம், என்னாச்சுன்னு தெரியல, நான் எதுக்கும் கோயிலுக்கு போயிட்டு பாக்குறேன்னு சோழன் அங்க இருந்து போன பிறகு கோயில ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா நிலா அங்கேயும் கிடைக்காததுனால திருப்பியும் சோழன் வந்து நிலாவோட நம்பருக்கே கால் பண்றாங்க. ஐயோ, அம்மா வேற பக்கத்துல இருக்காங்க, சோழன் வேற நம்மளுக்கு கால் பண்றாரு, இப்ப என்ன பண்றது? சரி, இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, சோழன், நாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். என்னாச்சு நிலா, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சோழன், எங்க அப்பாவுக்கு தான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீங்க உடனடியா கிளம்பி வரீங்களான்னு சொல்ல, சோழன் அங்கிருந்து கிளம்பி அதே ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் இங்க நிலா ஓடி போய் சோழனை கட்டி பிடிச்சு, சோழன், எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு சோழன், நானு அவங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்னா திடீர்னு எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போலையாட்டிருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சோழன் வந்து நிலாவோட கண்ணை தொடச்சு விட்டு, நிலா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அப்பாவுக்கு எல்லாமே சரியா போயிடும், நான் இருக்கேன், நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ட்டு நிலா அவங்க அப்பாவை அப்படி கேர் பண்ணி பாத்துக்கிறத தேனி வந்து பாக்குறாங்க. தேனி மனசுக்குள்ள, பரவாயில்ல, அவங்க வீட்டுல வசதி இல்லைனாலும் சோழன் வந்து இந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துக்கிறாரா, அப்படின்னா நம்ம பொண்ணையும் நல்லா தானே பாத்துக்குவாரு, அதனாலதான் நிலா வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு வரவே மாட்டேங்கிறா போலையாட்டிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நர்ஸ் வெளியில வந்துட்டு, அப்பா வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க உள்ள வந்து பாக்கலான்னு சொன்னதும் நிலாவும் தேனியும் உள்ள போகும்போது கரெக்டா டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க. டாக்டர் வந்து, இங்க பாருங்க, பேஷண்ட்டுக்கு எல்லாம் கியூர் ஆயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். ஆனா ஒண்ணு, பேஷண்ட்டை எக்காரணத்து கொண்டும் கோபப்படுத்தி பார்க்க கூடாது, இல்லைன்னா திரும்ப ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் நிலா வந்துட்டு, சரிங்க டாக்டர், நான் எங்க அப்பாவை நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன்ட்டு 2 பேருமே அங்க இருந்து உள்ள மனோகரை பார்க்க போறாங்க. நிலா வந்துட்டு, அப்பா எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஓகே தானே? இங்க பாருமா நிலா, இதுக்கு மேல அப்பாவோட வரலன்னு சொன்னா அப்பாவோட கண்டிஷன் எந்த அளவுக்கு ஆகும்னு தெரியல நிலா, நீ தயவு செய்து எங்களோடவே கிளம்பி வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நிலா அப்பதான் டாக்டர் சொன்னது எல்லாமே நினைச்சு பாக்குறாங்க. அப்பாவை வேற கோவப்படுத்தி பார்க்க கூடாதுல்ல, அப்படின்னா நம்ம அப்பாவோடவே கிளம்பி போகணும் போலையாட்டிருக்கே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, சரிங்கப்பா, நான் உங்களோடவே கிளம்பி வரேன்னு சொல்றத இங்க வெளியில சோழன் இதையெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, நிலா அவங்க அம்மா அப்பாவோடவே போறாளா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நிலா வந்து, அப்பா, அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன், அது மட்டும் நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா?
சரிம்மா நிலா, நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டல, எனக்கு அது போதும் நிலா. என்ன கண்டிஷன் சொல்லு, கண்டிப்பா இந்த அப்பா ஏத்துக்கிறேன். அப்பா அப்படின்னா சோழன் என்னைய அடிக்கடி பார்க்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு வர போக இருப்பாங்கப்பா. ஆனா நீங்க எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, நிலாவை பார்க்கவே கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சோழனுடைய மனசு நோகடிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நீங்க பேசக்கூடாது. அப்படின்னா நான் இப்போ உடனே உங்களோட கிளம்பி வரேன்னு சொல்றாங்க. இங்க மனோகர் மனசுக்குள்ள, நிலா நம்மளோட வரதே எவ்வளோ பெரிய விஷயம், எப்படியோ நம்ம வீட்டுக்கு வரட்டும், நிலாவோட மனசை மாத்தி நிலா வந்து நம்மளோட பேச்சு கேட்குற அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, சரி நிலா, கண்டிப்பா நான் சோழனை எதுக்காகவும் எக்காரணத்து கொண்டும் கோவப்பட்டு பேசவே மாட்டேன், எப்பயும் போல அவங்க வர போக இருக்கலான்னு சொல்றாங்க. நிலா இது கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. வெளியில வந்துட்டு, சோழன், நான் எங்க அப்பாவோடவே கிளம்பி போறேன். என்ன நிலா, இப்ப போயிட்டு இப்படி சொல்லிட்டீங்க, எப்படி நிலா, 6 மாசம் இங்க தானே இருக்கன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி நிலா என்னால உன்னை விட்டு இருக்கிறது, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு சொல்றாங்க. சோழன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்க அப்பாவோட நிலைமை சரியில்லை, அதனால நான் எங்க அப்பாவோட கிளம்பி போக தான் போறேன். ஆனா ஒண்ணு, நீங்க எப்போ வேணாலும் என்னை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்துடலாம், நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன்னு சொல்றாங்க. சோழன் இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி, நிலா எடுக்கிற முடிவும் கரெக்டா தான் இருக்கும் போலியாட்டிருக்கே. ஆனா நிலா, நான் ஒருவேளை திருவண்ணாமலையில ரூம் எடுத்து கூட தங்கிப்பேன், ஏன்னா உங்களை நான் அடிக்கடி பார்க்கணும்ல. சரிங்க சோழன், எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் நிலா வந்து அவங்களோட பேக்ல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பின்னாடியே சோழன் வந்து சேரன் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே, இதுக்கு மேல நான் இங்க இருப்பானா என்னங்கிறது தெரியல, என்னைய பார்க்க வரணும்னா இனி நீங்க எல்லாரும் திருவண்ணாமலைக்கு தான் வரணும். பாண்டியன் வந்துட்டு, டேய் ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன, நீ முதல்ல திருவண்ணாமலைக்கு போ, அவங்க வீட்டுக்குள்ள உன்னை விடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு இன்னும் இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல, நிலா ஏற்கனவே அவங்க வீட்டுல கண்டிஷன் போட்டா, அவங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, அதனால அவங்க வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் போக வர இருக்கதாண்டா செய்வேன் அப்படின்ட்டு இங்க பின்னாடியே சோழன் பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. இங்க நிலாவுக்கு பார்த்து பார்த்து அவங்க அம்மா அப்பா என்னெல்லாம் வேணுமோ செஞ்சு கொடுக்குறாங்க. அதையெல்லாம் பரிமாறிட்டு இருக்கும் போது கரெக்டா சோழன் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நிலா, எப்படிமா இருக்க, நான் பார்த்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு, உன்னை விட்டு என்னால இருக்க முடியல, இங்க பாரு உனக்காக நான் பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதைய சாப்பிடு அப்படின்ட்டு நிலாவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு கலந்து கொடுக்கும் போது இங்க மனோகர் தேனி முகத்தை சுளிக்கிறாங்க. சே, என்னது இது, இப்படி பண்ணி கொடுக்குறான், இதைய போயிட்டு நல்லா இருக்குன்னு நிலா சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது சோழன் வந்துட்டு, நிலா நான் உன்னை நாளைக்கு வந்து பாக்குறேன்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க தேனி வந்துட்டு, ஏன் நிலா, உனக்கு சோழன்னா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம்மா, ஏன் இது என்ன கேள்வி? இல்லை நிலா, அப்ப ஏன்டி இவனை போய் டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க இங்க நிலா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா வந்து கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவோட மனசை மாத்தி சோழனை முதல்ல இருந்து லவ் பண்ணி முறைப்படி கல்யாணம் தான் பண்ணிக்க போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.